தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்வு பணியில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சத்தீஸ்கரில் இருந்து செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக சத்தீஸ்கரினுடைய அடர்ந்த வனப்பகுதியில் தங்களுடைய ரகசிய ஆபரேஷன்களை செய்து கொண்டிருந்த நக்சலைட்டுகள் மற்றும் மாவோயிஸ்டுகளுடைய 2ஆம் நிலை 3ஆம் நிலை கமாண்டோக்களை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். இந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் மனம் திருந்தி இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இவர்கள் அனைவருமே பார்த்தோம் என்றால் சரணடைந்த மாவோயிஸ்டுகள், அதாவது சத்தீஸ்கர் மாநில அரசு முன்பாக நாங்கள் ஆயுதங்களை சரண் செய்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு தயாராக இருக்கிறோம் என வந்த மாவோயிஸ்டுகள், நக்சலைட்டுகள் இந்த பகுதியில் இருக்காங்க. இவங்களுக்கான அரசோட நடவடிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, மறுவாழ்வு மையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திறந்திருக்கிறார்கள். மாநிலம் முழுவதுமே ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நக்சல் மறுவாழ்வு மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அவர்களுக்கு முறையான மீண்டும் அவர்கள் இந்த பொது மைய நீரோட்டத்தில் போய் வாழ்வதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்யப்படுகிறது. குறிப்பாக இது போன்ற போராட்ட குழுக்கள் இருந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு முறையான அரசு ஆவணங்கள் எதுவுமே இருக்காது. அவர்களுக்கான ஆதார் ஆவணமாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பு ஆவணங்களாக இருக்கட்டும், பல்வேறு ஆவணங்கள் என்பது அவர்களுக்கு தயார் செய்து வழங்கப்பட்டு வருகிறது. அதை தவிர அவர்கள் சுயமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த மையங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக பெண் நக்சலைட்டுகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தையல் இயந்திரம், தையல் தொழில் பழகுவதற்கான அந்த பழகுனர் பயிற்சி என்பது வழங்கப்படுகிறது. அதே போல அவர்களும் விவசாய தொழில் ஈடுபடுவதற்கான அந்த பயிற்சி என்பது வழங்கப்படுகிறது. ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அந்த ஓட்டுநர் பயிற்சி, டிரைவிங் ஸ்கில்ஸ், அதே போன்று மீண்டும் அவர்களுக்கும் இந்த கட்டட தொழிலாளர், கட்டுமான தொழிலில் அவர்கள் பங்கு பெறுவதற்கான அந்த பயிற்சி, அதே போல விவசாயத்தில் பணியாற்றுவதற்கான அந்த பல்வேறு பணிகள் என்பது அவர்களுக்கு பயிற்சியாக வழங்கப்பட்டு இங்கு அவர்கள் முறையாக கண்காணிக்கப்பட்டு இவர்கள் முழுவதுமாக தங்கள் பொதுமக்களுடன் கலந்து வாழ தயாராக இருக்கிறார்கள் என்கிற பட்சத்தில் மீண்டும் அவர்கள் இங்கிருந்து விடுவிக்கப்பட்டு பொதுமக்களாக அவர்கள் சொந்த ஊர்களுக்கோ அவர்கள் எங்கு விருப்பப்படுகிறாரோ அங்கே சென்று வாழ்வதற்கான அனைத்து வசதியும் இந்த சத்தீஸ்கர் அரசு, குறிப்பாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் என்பது எடுத்து வருவது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்முயற்சியாக பார்க்கப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் முதல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் முழுவதுமாக அந்த நக்சலைட்டுகள் ஒழிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுடைய மறுவாழ்வு தற்பொழுது பிரதானமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை தொடர்ந்து அரசுகள் எடுத்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன்.